ஓகே சார், நீங்க அரசியல வந்துட்டீங்க, ஏதோ வந்துட்டீங்க. நீங்க கடைசி 2 நாள் முன்னாடி ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன், யாரோட கூட்டணி இல்ல, உங்களுக்கு யாரும் கூப்பிடல. பேசுறேன், உண்மையை பேசுறேன். நீங்களே கொடுக்காதீங்க நரிக்க. உங்க பணி என்னவோ 234 தொகுதி 10 விழுக்காடு வச்சுக்கின்னு 5 விழுக்காடு வச்சு அரசியல் பண்ண முடியாது. ஒரு அரசியல் பண்ணனா 118 எம்எல்ஏ தேவைப்படுது. 90 சீட்டு வாங்கினாலும் எதிர்கட்சி. விழுக்காடு எவ்வளவு நம்ம வாங்கினா 42%, 40%, 44% மிஞ்சி போனா, இல்லைன்னா 25% மேலனா வரலாம். நீங்க 15 விழுக்காடு வச்சுன்னா நேரம் முதலமைச்சர் வர முடியும். ஏன்னா 4 முனை போட்டி. ஏன்னா இப்ப நீங்க என்ன சொல்றீங்களா, நான் பிஜேபிக்கு கூட்டணி இல்ல, ஏடிஎம்கே கூட்டணி இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணி 4 முனை போட்டி தான். இதான் கணக்கு வர 4 முனை போட்டி தான். எப்படி வர முடியும்? அவன் ஜாதி ஏகப்பட்ட ஜாதி வச்சிருக்கானே. அவன் 10 சீட்டு வாங்கி முதலியாரு, வன்னியாரு, விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் என்னையா போவ ஓட்டு ஸ்பிட் ஆக இன்னொரு வாய்ப்பு தர ராஜா. ஏடிஎம் கிட்ட கூட்டணி வச்சு நீ வாய்ப்பு நான் அடித்து தரேன். இது உண்மைதான். விழுக்காடும் பார்த்தா ஏடிஎம் கிட்ட அந்த பேங்க் பேலன்ஸ் இன்னும் இருக்குது. ஓட்டு வங்கி இருக்குது. ஒரு 22%, 23% இருக்குதான். அதான் எதிர்கட்சியா உட்கார்றாரு. அந்த கூட்டணியோட வந்தா கண்டிப்பா 44 ரீச் ஆகலாம். நீ என்ன மிஞ்சி போனா 50 சீட்டு கேட்டா 25 சீட்டு வந்து பெரிய விஷயம் தான். முதல்ல போய் காலை வை, அதுக்கப்புறம் கத்துக்கோ. ஒரு மெக்கானிக்கல் ஒரு பையனை வந்து டூல்ஸ் எடுக்க கொடுப்பான் ஓனர். நம்பிக்கை வந்தாலும் சாவி கொடுப்பான். அரசியல் கத்துக்கணும், புரியுதா? எல்லாத்தையும் ஜெயிச்சு உள்ள போய் போனா கொலாபிச்சு தான் ஆயிடும். ஏன்னா மத்தியில ஆடுறது பிஜேபி. எந்த ஒரு பண்டு போனாலும் மோடி கிட்ட தான் போனோம். உண்மையா இல்லையா? வெள்ளண்டு வாரணையா இருந்தாலும் சரி, ரோடு போறதா இருந்தாலும் சரி, மோடி இல்லாம ஜீவ பாஸ் ஆகாது. நீ தமிழ்நாட்டுல உட்காந்து சும்மாதான் உட்காந்துக்கிறோம். புரியுதா சொல்றது? ஜீவ பாஸ் ஆகாது. நல்லா சிந்திங்க. இது ஒரு ஆசை, தனியா நின்னாலும் ஓகே தான், கூட்டணி வந்தாலும் ஓகே தான்.